ஹாய், நான் கானா சுதாகர். வாழ்த்துக்கள். தம்பி ஏழுமலை இவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கலைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். முட்டை வரும். நான் சேவகோ என்று அழைத்தேன். அப்படி சொன்னீங்கன்னா சேவகோ இந்த மாதிரி கேட்டீங்க. ஆளை விட்டு பார்த்தாலும் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஐயா நாரோ இல்ல கவுரு எத்தனை மூக்க ஒரு குத்திட்டு போடு மாட்டுக்கு. ஐயா யாரு யாரு கேக்குற? ஆளை விட்டு ஒண்ணு ஒண்ணு புரியல. எப்படி என்று காந்தார தேசத்தை ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வர முடியாது சௌபல மகாராஜனுடைய புதல்வன் குமாரன். என்னுடைய பெயரோ ஜகுனியார். ஓ, நீதான் ஜகுனியார். இந்த தென்பண்ணையார் ஓடுற திருவள்ளுவர் பக்கம். ஆமா. அதுக்கு நீங்க என்ன உறவு முறை? சொந்த சக்காலி ஓட்டு மாதிரியா வேணும். ஓ, இங்க ஓடுங்க பாலாறு. பாலாறு. அதுக்கு என்ன முறை? அதுக்கு நான் சொந்த நாந்தரா ஓட்டு மாதிரியா ஆகுது. ஓ, அபுஷ்டு அந்த ஆறுனா அந்த ஆறு கிடையாது, ஜகுனி ஆறு கிடையாது. நான் வந்து ஜகுனி மாமா. ஓ, ஜகுனியார். ஆமா. அல முடிஞ்சா புரிஞ்சு போச்சு. அப்படி இருந்தாலும் என்னுடைய அண்ணன் தம்பி மொத்தம் நாங்க 104 பேர். 104 பேர் மொத்தம். ஒருத்தன் ஓடி 100 பேர் போறோம்னா அவன் சித்தம்மா 5 பேருன்னா மொத்தம் நாங்க 105 பேருன்னா நீ வந்து 104 பேருன்ற என்னதையா புள்ள பெத்துக்கினே தான் இருந்தீங்களா? அது எங்க அம்மாவை தான் கேட்கணும். நானே சொல்றேன், எங்களுடைய தாய்க்கு நாங்க அண்ணன் பொண்ணு ஒண்ணு வந்துச்சு. ஆமா, பலராம பொண்ணு வந்துச்சு. அந்த பானுமதி அது பானு. நான் மதி அது வந்துச்சு. 60 புள்ள பெத்து வந்துச்சு. 60 புள்ள என்னதையா நினைச்சுக்கிறீங்க? அது நம்மளா பண்ண முடியும். அந்த காலத்துல டெஸ்ட் எடுத்து போட்டா 2 பொண்ணு பெத்து விட்டா என் பொண்டாட்டி முக்கு கஷ்டப்படுறாங்க. நானே சொல்றேன். வாய தோற எதுக்கு? அவன் தட்டி போடல 3 பேரும். நீ எப்படி பார்த்தாத? நீ ஒண்ணு நீ பார்த்த. அதாவது அப்படி நாங்க மொத்தம் 104 பேரு. ஒரு நாள் தினத்துல கம்னரடி முந்தா நாள் இதே மாதிரி தானே பேசினே. நாங்க 20 பசங்க வந்து அப்படியே இந்த 20 பேர் சென்ட்ரல்ல உள்ள போந்தான் பாரு. வரும்போது அவன் பேரே அன்னைக்கு தான் சொல்றேன். அன்னைக்கு நான் ஒரு இடத்துல ஈன்னு கேட்டான். திரும்பல் அப்படி நாங்க 104 பேரும் ஒரு நாள் தினத்திலே பாலிவுமாக வயது அடைந்த உடனே இந்த காடகத்தின் வழியாக வடவேடிக்கை சென்ற உடனே எங்களை பின்தொடர்ந்தே வந்தா துரியோதனாதி 100 பேரும் சின்ன சின்ன பசங்க எல்லாம் அமட்ட முள்ளிங்க. அப்படி பின்னாடி வருகின்ற போது நான் தான் முன்னாடி போறேன். மீதி 103 பேர் பின்னாடி வராங்க. தம்பி 103 பேரும் பின்னாடி வரானுங்க. நான் முன்னாடி போகும்போது இந்த கால்ல ஒரு சின்ன ஜல்லிக்கல் இடிச்சு போச்சு. ஓ, துண்டு வரல ஜல்லிக்கல் வந்து இடிச்சுட்டா? வந்து இடிக்கல, நானே போய் இடிச்சுக்கிட்டேன்.
அப்படி கால இடிச்ச உடனே உடனே பார்த்தா தவிமார் 103 பேர் ஆளு ஒரு மம்முட்டி கட்ட பாரு எடுத்து வந்து அந்த சின்ன ஜல்லிக்கல்லு வேற பாக்குறானுங்க. ஓ இந்த ஜல்லிக்கல்லு அண்ணன் காலை வந்து இடிச்சிருச்சு. இதுக்கு வேறு எங்க இருக்குன்னு அந்த வேரோட அடிஞ்சு நோண்டி வெளிய கடக்கணும், வெளிய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லிக்கொடி வேற பாக்குறானுங்க. இத பாத்திரியா இருந்தா துரியாதன அவன் மனசுல என்ன சூத்தி வைத்தாலும் நமக்கு தெரியாது. அவன் சொல்லிட்டு நேரா போய் தந்தையிடம் சொல்லி எங்களை எல்லாம் எடுத்து சென்று அவன் என்ன நினைத்தான் தெரியுமா? இந்த ஜல்லிக்கல்லுக்கு வேற பாக்குறவன் இன்னைக்கு இந்த ஜல்லிக்கல்லுக்கு அவங்க தம்பி 103 பேர் வேற பாக்குறானுங்க. பிற்காலத்தில் இவனுக்கு நமக்கு ஏதாவது ஒரு விகடகுலம் ஏற்பட்டா சண்டை வந்தா இந்த ஜல்லிக்கல்லுக்கு வேற பாக்குற மாதிரி நம்ம குடும்பத்தை வேற பாத்துருவான் அப்ப என்று மனைவியிலே கருதி அந்த துரியாதனை சென்று சொல்லி தந்தையிடம் சொல்லி எங்க 104 பேரும் எடுத்து சென்று சிறைச்சாலையிலே அடைச்சு போய்விட்டான். ஆமா, சிறைச்சாலையில அடைச்சு வச்சான். சிறைச்சாலையில் அடைச்சானே என்ன கொடுமை செய்யலாம் தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு ஒரு கொட்டாங்குச்சி கூடு கொடுப்பான். ஒரு கொட்டாங்குச்சி கூடு, அது அடி கொட்டாங்குச்சி. அப்படி பட்டாங்குச்ச கூட கொடுத்து வந்தானே. அப்படி எல்லாம் கொடுமை செய்தானே. என்ன செய்ய தெரியுமா? அடே தமிழ்மார்களே 103 கொட்டாங்குச்சி கூட என்கிட்ட கொடுங்க. நான் ஒரு ஆள் குடித்து அந்த துரியானுடைய குடும்பத்தை கருவறுத்து வருகிறேன் அப்படின்னு சத்தியம் செய்து வந்தீங்க. ஆமா, இந்த நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த துரியானுடைய குடும்பத்துல ஓட்டு வேலை சத்தம் போட மாட்டேன். எனக்கு தெரியும். இப்ப என்கிட்ட நீ சொல்லிட்ட எல்லா விபரத்தையும் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். இப்ப நான் கிடுகிடுன்னு நேரா துரியோதனட்ட போய் நீ போய் துரியோதனா உன் மாமா ஜகுனி உன் கூடவே இருந்து குடிய பறிக்கிறான். உன் ஓட்டு வெள்ள அவன் சத்து தங்க விட மாட்டானா? அவன் கட்டையில காத்திருக்கிற பரிவந்தம் உன் ஓட்டு வெளியில சத்தம் விட மாட்டானா? அவனை நம்பாதன்னு நான் சொல்லிட்டு வந்துடுறேன். நீ போய் சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். ஏன் நம்ப மாட்டான்? ஏன் தெரியுமா? அவனை எங்க தமிழ்வாளா இறந்த உடனே தன்னந்தடியா இருந்து அவனை வளர்க்கும் பொழுது அவனை என்ன சொல்லி வளர்த்தேன் தெரியுமா? சொல்லி வளர்த்த அடே துரியாதனா, இது ஒரு வேப்பங்காய். அதை சாப்பிட்டா நான் இனிக்குன்னு சொல்லுவேன். சாப்பிட்டா கசக்கும். வேப்பங்காய் சாப்பிட்டா கசக்குன்னு சொல்லுவேன். சாப்பிட்டு பார்த்துட்டு அது கசக்கும். மாமா நீ சொல்றது உண்மைதான். இது வெள்ளண்டா, இது திட்டிக்கும், இது இனிக்குண்டா அப்படின்னு கொடுப்பேன். அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு அது இனிக்குது மாமா அப்படின்னு சொல்லுவான். இது கொய்யாக்காய்டா, இது தோவுக்கும் முதல்ல சொல்லுவேன். அவன் சாப்பிட்டு பாப்பான், இது தோவுக்குதுடா மாமா. நீ சொல்றதா வேத வாக்கு. நான் எதை சொல்வேனே சொல்வாக்கே நீ சொல்றத நான் சோதிக்க மாட்டேன். அப்படி என்று அன்னைக்கு வச்சுதான் வாங்கிருப்பு இருந்தாலும் சொல்வாக்கே செல்வாக்கா வாங்குறான். அப்படி இருந்தாலும் இப்ப நான் சொன்னாலும் நம்ப மாட்டான். முதல்ல அவனை சேர்த்து சொல்லி நம்ப வச்சிருக்கிறேன். எதை சொன்னாலும் நம்ப மாட்டான். அதனால 18 நாள் யுத்தத்தை நியமித்து 16 நாள் யுத்தம் முடிந்து விட்டது. 17ஆம் நாள் யுத்தம் என்னன்னு தெரியல. மருமகன் துரியோதனன் மறுபடி கட்டல. ஆமா, பாத்துறோம். ஐயா என்னுடைய மாமா எங்க வரணும்னே? ஆமா, எங்கடா என் மாமா? அட போய் வந்துட்டியா? ஐயோ எங்க இங்க இருந்து நீ போய் ஜகுனி இட்டு வரேன்னு சொன்னியா? ஆமா, நேரா கிடுகிடுன்னு போனேன். நேரா ஜகுனி மாமனை பார்த்து இந்த மாதிரியா ஓ மருமகன் துரியோதனன் உன்னை வர சொன்னான்னு சொல்லி வாய மூடலையா? உன் மேல வேற பாச மாட்டேங்குது. அவன் ஏரின்னு பார்த்தானா, குட்டன்னு பார்த்தானா, குளன்னு பார்த்தானா, சேருன்னு பார்த்தானா, சகதின்னு பார்த்தானா, அப்படியே உருண்டு போறண்டு வந்து உட்கார்ந்தான். ஆமா, நான் நாய் பண்ணி நானு சேத்துல புரண்டு வரது நானு பண்ணி. அவன் மேல இருக்கிற பாசம் அப்படியே சேத்தெல்லாம் நான் உருண்டு போறண்டு ஓடிறான். எருமாடு தானே சேத்து 4 நாள் பாசம் வந்து உட்கார்ந்துறான். நாய் தான் சொல்லிட்டு போயிடான் நேரா நீ. ஏய் என்னுடைய மாமன் எங்க? சூழ் ஆமா, மாசமாகறாங்க சூழ் வச்சிருக்கா. இவரு நம்ம மாமனார் கிடையாதுங்க. இவன் என்னுடைய மாமனார் கிடையாது. இவன் யாரா மலத்தூர் ரோட்ல அந்த காட்டுல எவனோ குரங்கு பிடிக்கிறோம் நாட்டுக்கு. மறுமுறை கூட்டு பாருங்க. துரியாதனா இவர்தான் அப்படி சொல்லி
எல்லாரும் எழுந்து அண்ணாடே ராஜாசம் தன்னையாலும் இந்த துரியோதனன் கோட்டி போட்ட தத்துரியா அப்படியாகட்டும் மாமா. மாமா என்னுடைய மனைவி அது வந்திருக்கு. ஆடு மாடு மேய்ச்சி போட்டு மாமா என்னுடைய மனைவி பான்மதி வந்திருக்கு. பான்மதி உள்ளுவாட்டு 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 உள்ள ஓடுறிய அது நம்ம பண்ணி குட்டியாது நான் வெள்ள பண்ணியாது அப்படி கிடையாது வல பண்ணியா. ஐயோ பண்ணி இல்ல ஒரு பொண்ணா இருந்தா உள்ள அனுப்புன்னு சொல்லலாம். அதாவது 100 பேருக்கு 100 பொண்ணுங்களுக்கு. ஓ ஆமா 100 பொண்ணு தான். இது அண்ணன் மட்டும் பொண்ணு. அண்ணன் மட்டும் பொண்ணு. அதுங்களும் அண்ணன் மட்டும் பொண்ணு மாதிரி தானே. எனக்கு பொண்ணு மாதிரி தானே. ஆமா பொண்ணு ஒண்ணா அனுப்புன்னு சொன்னா லேட் ஆகும். மொத்தமா ஓட்டி உள்ள விடு. நான் பாத்துக்கிறேன். ஓஹோ அப்பா அது சொந்த மொபைல். அது பூஜை கிட்ட போய் ஏற மாதிரி கொஞ்ச நேரம் இல்லைன்னா அது வாந்தி எடுத்துட்டு இருக்கும். முன்னுக்கு வந்துருமே காலையில போய் எதுக்கு நீ டெஸ்ட் பண்ணி பாரு. எப்படியா இருந்தாலும் உனக்கு இப்ப வந்து மாங்காய் வேணும். நான் சொல்றேன் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது முகத்தை பார்த்ததா. ஆமா இன்னைக்குதான் அது முகத்தை மறுபடியும் பாக்குறா. அப்படியே பாசம் ஈர்த்து அடிக்குது. மகளே பான்மதி அப்பாவின் பாதம் வர்றாது. அப்பா இன்னைக்கு வந்துக்கிறாரு. வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்த உடனே கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. பேன் ஓடலையே. அவருக்கு நம்ம காத்துல அவர் எப்படி புளிங்க கிடக்குறாருன்னு சொல்லி அது முந்தானி எடுத்து உனக்கு பட்டு பீதாம்பரம் வீசுது. குஞ்சு குஞ்சு பாக்குறீங்க. குடிஞ்சு குடிஞ்சு பாக்குறீங்க. தவறா நினைக்காத. எங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்து மத்தியா. அப்ப போட்ட மத்தியா நகை நெட்டு அப்படியே நகை நெட்டு பூரா இருக்குதா இல்லையான்னு பார்த்தேன். அது மட்டும் கிடையாது. இந்த துரியான குடும்பத்துல 100 பேர் ஆச்சு. 100 பேர் எடுத்து போய் பார்க்கப்பட்டுச்சு. பொண்ணு சாப்பிட்டுச்சோ இல்ல எல்சிச்சு போயிச்சோ அப்படின்னு
அந்த பௌத்து பார்த்தா ஏய் சத்தியம் பண்ணி சொல்லு நீ பௌத்திய குஞ்சு பார்த்த குஞ்சு பார்த்த பௌத்து தான் மாத்தலானே எங்க பாக்குறீங்க ஐயோ நகை நெட்டுலாம் இருக்குதா அங்க இருக்குது மேல இருக்குது நெட்டு தான் உள்ளது மகளே பானுமதி அடி பலராமன் கண்டடித்த செல்வமே பலராமன் கண்டடித்த செல்வமே பலராமன் கண்டடித்த செல்வமே மகளே பானுமதி ஓடி ஓடி வந்து தன்னையுடைய பாதத்தை பணிந்தபடினா என்றென்னும் தாலி அறுத்து நல்லா இருப்போம் தாலி அறுக்காம நல்லா இரு. ஐயோ தவறா நினைக்காத தாலி நினைக்கணும்பா எனக்கு வயசாகி போச்சு பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க பல்லு போன பூரா கட்டின போடலையம்மா தாலி அறுக்க நான் பாப்பனா அப்படி சொல்லுப்பா என்ன பண்ண சரிப்பா நீ ஒண்ணும் பயப்படாத ஆமா இப்ப ஆண்கள் பேசுவதோ அரண்மனை ரகசியம் இங்க பெண்களுக்கு இடம் கிடையாது அதனால நீ போயிட்டு அடுப்பு மேல உட்கார்ந்து பானை சட்டி வச்சு மண்ணெண்ணி ஊத்தி அப்பத்து சுட்டு கிரைண்டர்ல போட்டு மாவாக்கி அப்பாவுக்கு எடுத்து போய் அப்பா வந்து சாப்பிடுவோம் போய் அடுப்புல உட்கார்ந்து சுட்டு சுட்டாது கவனிச்சு எப்ப போயாதேப்பா அம்மா போய் அம்மா போயறப்போ மருமகனே துரியாதனா மாமா ஐயா நீ மாட்டா மாடா வந்தல் போற என்றுமில்லாதபடிக்கு உன் மகவாகப்பட்டது வாட்டத்தோடு இருக்கக்கூடிய காரணம் என்ன எதற்காக என்ன வரவழைத்த காரணம் மாமா அண்ணாலில் நான் செய்த பாவந்தானோ அண்ணாலில் நான் செய்த பாவந்தானோ அந்த முடிம கூட மன்னர் எல்லாம் பணிய வைத்தே மன்னாரி முடிமகுடம் மாமா மருமகனே பாண்டவரை கொண்டு வந்து சூதினாலே அரண்ய வனவாசம் கட்டி வைத்தே மாமா என் மீது குற்றமில்லை என் மீது குற்றமில்லை என் சகுனி மாமா என் தம்பி மாறை வெகு பேரை பறிகொடுத்தே இன்றைய 17 நேற்றோடு 16ஆம் நாள் சண்டை முடிந்து விட்டது. விடிந்தால் 17 யாருக்கு சேனாதிபட்டம் யாருக்கு சேனாதிபட்டம் கொடுப்பது எப்படி என்று எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. நீ பயப்படாத இதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்கான். யார் மாமா? அண்ணனா
இருக்கக்கூடிய அங்குதேசாதிபதி கர்ணாபிஷேகம் ஆண்டவர் அழைத்து இன்று சேனாதிபதி மட்டும் கொடுத்து இன்று இன்னைக்கு சண்டைக்கு அனுப்பி வைத்தால் நீங்க அவன் போயிடுவான். என்ன மாமா சண்டைக்கு அவன் போயிடுவான். நீங்க அவனை கூட்ட அனுப்பி நமக்கே ஜெயம் நமக்கே வெற்றி. சரி அவனை கூட்ட அனுப்பு. அப்படி ஆகட்டும். அவ்வளவுதானே. அது பயப்படாத போ. சரி மாமா நான் பாத்துக்கிறேன் போ. சரி. ஏய் மதி ஓ அப்படி இருந்தவரும் என்னுடைய அண்ணனா இருக்க முடியாது. ஆமா கருணாபிஷேகனை நான் அழைத்ததாக அது சீக்கிரமாக அழைத்து வருவாய். அகோலப்படி என்றால் துரியோதன மன்னன் தன்னுடைய மாமாவாக இருக்க முடியாத ஜவுனியுடைய வார்த்தையை கேட்டு அங்குதேசாதிபதி கர்ணாபிஷேகனை சபைக்கு அழைக்க இதோ கர்ணாபிஷேகன் சபைக்கு வருகிறார். அந்த நாள் கதை தொடரும்.
கேக்குற